கும்பிடுவோமே. உள்ளத்தோடு வாழ்ந்திருப்போமே.
அடிக்காதயா தம்பி, அங்க இருந்து சேப்பலைட் அடிக்காதீங்க. அமைதி கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்காதற்கு தலை என்ற வள்ளுவர் வாய்மொழி கிணங்க அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் அருமை உள்ள கொண்ட எனதமை தாய்மார்களுக்கும் முட்டிக்கால் கட்டாதையா சமணம் போட்டு உட்காரியா. எதிர்கால இளைஞர்களுக்கும் வருங்கால வாலிப சிங்கங்களுக்கும் இந்த நாடகத்தை முன்னோர்கள் காட்டிய பாதையில் முறையோடு நடாத்தி கொண்டிருக்கின்ற நமது பூதமங்கலம் கிராமத்தில் வாழ்கின்ற இந்த செட்டிச்சியம்மன் 10 கோடி பெருமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் பெரியோர்கள் வழிவந்த இளைஞர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசைத்து கீத பாடிட வந்திருக்கும் என்போருடைய கலைஞர் பெருமக்களுக்கும் நாடகத்துக்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைப்பு அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சிரிப்பா சிரி மைக் செட்ல உட்கார்ந்து சிரிச்ச மோதோட உட்கார்ந்துக்கிட்டு அப்பாட்டியை பறி மாதிரி பேர் சந்தியா 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 ஆடியோஸ் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்திய நாட்டின் முதுகெலும்பு யார் மாமா? நம்மதான் விவசாயி. முதுகெலும்பே விவசாயி தான். ஒரு மனிதனுக்கு முதுகெலும்பு எப்படி முக்கியமோ நம்ம நாடு இந்தியாவுக்கு விவசாயம் முக்கியம். இந்த முதுகெலும்பு முடிச்சுட்டு வைக்க மாமா உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, வேலைக்கு கூட போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அதே மாதிரிதான் இந்தியாவுக்கு விவசாயம் இல்லாத அத்தனை நாடுகளும் நம்மளுக்கு அடிமையாயிடுவோம். அதனாலதான் இந்தியாவை பார்த்து வல்லரசு நாடுகள் கூட இந்தியாவை பார்த்து விவசாயத்தை பார்த்தா பயப்படுது. நீங்க எல்லாம் சேத்துல கால வச்சாத்தான் நாங்க நாடகக்காரங்க காலையில போய் சோத்துல கைய வைக்க முடியும், இல்லைட்டா குழம்பு சட்டியில தான் விடணும்.
மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த பூதமங்கலம் கிராமமும் நன்றாக இருக்க வேண்டும். இந்த கிராமத்தில் குடியிருக்கின்ற அத்தனை குடும்பத்தார்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாடகத்திற்கு அனுமதி அளித்தது யாரு? காவல்துறை ஐயா. ஆமா, ஏன்னா உலகத்திலே 2வது இடத்துல இருக்கிற இடம் தமிழ்நாட்டு காவல்துறை. முதலிடம் ஸ்காட்லாந்து, 2வது இடம் தமிழ்நாட்டு காவல்துறை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கும் ஆமா எங்களை எல்லாம் ஊடகம் மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற யூடியூப் 2 யூடியூப்க்கு ரொம்ப வணக்கம்யா. ஆமா, ரொம்ப உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். ஆமா, ஏதோ ஒரு சில வார்த்தைகள் செட்டிச்சியம்மனுக்கு பதிலா ஏதாவது அவதூறான வல்கரான வேடுகள் வந்தா எடிட் பண்ணிருங்க, கூட குறைய வந்துடும். ஆமா, ஏன்னா கம்மாண்ட்ல கழுவி ஊத்துறாங்க எங்களை, நீங்க போட்டு விட்டு போயிடுறீங்க. நானும் பப்பும் டான்ஸ் பேசல ஒரு சில வார்த்தைகள் ஏதோ பேசுறத அதை எடிட் பண்ணிருக்கோம். உங்க 2 பேர் காலையும் கூப்பிட்டு விடுறேன். ஆமா, ஏன்னா யூடியூப் வச்சுட்டா எல்லாரும் வேற லைவ்லாம் இல்லையில 2 யூடியூப்பை சேர்ந்த எனது அன்பு உள்ளங்களுக்கும் அன்னை மீனாட்சி உருவத்தில் அமர்ந்திருக்கின்ற அன்பு தாய்மார்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கும் வயதுக்கு வர அது என்ன அப்படி இளவட்ட வயசுல அப்படி துடிப்பா இருக்கணும். குழந்தை வெட்டவர்களுக்கும் குழந்தை வரை கொண்டு போவர்களுக்கும் அது என்ன இப்படி மாறியா வருது? என்னடா மாவுண்ட மண்டையா சிரிக்கிறேன் பாருங்க. ஏண்டா எதையுமே ஒரே மாதிரி செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. ஒரே மாதிரி செஞ்சுட்டா நல்லா தெரியாது, டிஃபரன்ஸ் கிடைக்கணுமா இல்லையா, வேறுபாடு கிடைக்கணும். ஆமா, இந்த நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வந்துட்டு சில முக்கியமான வேலைகளை செஞ்சுட்டு சில முக்கியமான வேலை எங்க பாடலாமே. நாடகம் பார்க்க எப்படி வரணும்? வீட்டை விட்டு பரட்டு வரல, உசுரோட தான் வரணும். ஆமா, வீட்டை விட்டு பரட்டு வரல எப்படி வரணும்? எப்படி செட்டிச்சியம்மனை கும்பிட்டு அந்த அண்ணன் விபூதி பூசிருக்காரு பாருங்க, விபூதி எடுத்து பூசி அடிச்சு அப்படி பொண்டாட்டி கூப்பிட்டு மங்களகரமா சிரிச்ச முகத்தோட ஆச்சரியத்தோட கேட்கணும். யாரு பொண்டாட்டி கூட்டிட்டு? அவங்க பொண்டாட்டி தாங்க. ஆச்சரியத்தோட கேட்கணும். சரி, எப்படி கேட்கணும்? எப்படி ஏமா நம்ம பூதமங்கலத்துல நாடகமா நம்ம ஆதினமலைக்கு நாடகம் அமைப்பாம்ல, ஆமா, வள்ளி திருமணமா பொண்டாட்டி புருஷனை கேட்கணும். எப்படி? யாருங்க முருகன், யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டர், யாரு கஞ்சா. ரைடு ரொம்ப ஓவரா இருக்கு. என்ன எலி பிடிக்கிறேன், கிடைக்கிற கஷ்டம். யாரு சிஞ்சா உள்ள தள்ளிடுவாங்க பார்த்து. இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க அர்த்தம். ஆனா சில பேர் வீட்டை விட்டு புறப்பட்டு வரலையே, எப்படி என்ன பார்த்தா தாய்மார்க என்ன மாதிரி ரிக்கா டான்ஸ் பார்க்க போறது மாதிரி, மதுரையில சர்க்கஸ் பார்க்க போறது மாதிரி, ஒரு கையில பாய், ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டெல்லாம் தண்ணி வேற குடிக்க வேணும். வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற கூப்பிட்டு வர்றது. நாக்குட்டி என்னைக்கு நாடகம் பார்த்தாது வள்ளி நாடகம் பார்த்துச்சு. நம்ம நாடகத்தை பார்க்க வருது அதானே. இந்த உட்காந்துருக்கேன் பாருங்க மாவுட்ட பண்ண. ஆமா, இவன் வெளிக்கு இருந்தா திங்கிறதுக்கு திண்டுட்டு அந்த பாட்டல் தண்ணியை வச்சு சல சலன்னு அடிச்சுட்டு பொண்டாட்டிட்ட கேட்கறது. எப்படி ஏண்டி இருளாயி சொல்லடி சங்காயி, நம்ம பூதமங்கலத்துல நாடகமா நடக்குது, வண்டி பின்னாடி போகுது, ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இளவட்டங்களுக்குலாம் டான்ஸ்கார புள்ள சூப்பர் பிளே போட்டுருக்காங்க. அருமையான குட்டி குதிரை, அரேபியன் குதிரை மாதிரி, நீக்குற கேள், நைஸ் கேள். ஆமா, டிங்கு டிங்கு. ஆமா, இந்த பிரித்திகா வந்த உடனே என்ன பத்தி அன்பு சகோதரனுக்குலாம் கை எப்படி நிக்கு, எப்படி அப்படி டெம்பர் கொடுத்து முனியராஜ்ட மாத்திரை வாங்குறது அப்பா இப்படி நிக்கி. இந்த பிள்ளை வந்துட்டு போன உடனே இந்த கை ரெண்டும் ஏன் அதுக்குற போகுது கை அங்கதான் வெது வெதுன்னு இருக்கும். ஓஹோ, சூடு குடிச்ச இடம். இந்த கால் ரெண்டையும் மடக்கி வச்சு இந்த கால் ரெண்டையும் நீட்டி படுக்க போட்டு என்ன பார்த்தா அன்பு தாய்மார்களுக்கெல்லாம் 2 மணிக்கு மேல இந்த மடியில உள்ள பிள்ளை அரை தூக்கத்துல தலகாணி மாதிரியே தெரியும். பிள்ளைய தலைமை தெரியுமா? அந்த பிள்ளைய அரை தூக்கத்துல அந்த பிள்ளைய தூக்கி தலைக்கு வச்சு வாழைப்பூவா சுருட்டு தூங்குறதுக்கிட்டே சில பேர் வருவாங்க, ஒரு குரூப். ஆமா, சில ஊர்ல பப்புன்கார மேடைக்கு வந்த உடனே முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அப்புறம் அவங்க வீட்டுல 50 ரூபாய் களவாட்டு போறவனை பார்த்த மாதிரி, எப்படி எதிரிய பார்த்த மாதிரி மூலிய முறைச்சுக்கிட்டு கொஞ்சம் முகர தேர்ந்திருக்க மாட்டீங்க, நல்லா நீல ஆக்குறது இல்ல. இப்படி முறைச்சு பாக்குறதுக்கு அப்படியே சில பேர் வருவாங்க. சரி, சில ஊர்ல நாடா ஆரம்பிச்சோன்னா தண்ணியை போட்டு கரைச்சல் இருக்கிறதுக்கு அப்படியே வருவாங்க. நம்ம ஊர்ல அப்படி கிடையாது, யாருமே வர மாட்டாங்க. அப்படியே அவங்க விருப்பப்பட்டு வந்தா நம்ம மைக் செட் ஆபரேட்டர் மட்டும் உள்ள வருவாங்க. என்னடா பப்புன்கா டான்ஸ்கார பிள்ளைய சொன்னாரு, 96 வயசுல சட்டை ஓடாத கிளவியை கூட்டி வந்திருக்காங்களா? கிளவியா அந்த கிளவி என்ன செய்யுங்க? கிளவி தான் நம்ம எல்லாம் வண்டியில ஏற மாட்டோமே, வண்டி நம்ம மேல ஏறிடும். ஆமா, இது ஒரு உள்ள போன உடனே அந்த பிள்ளை டான்ஸ்கார பிள்ளை அப்பதான் திறக்கும் மேக்கப் பெட்டிய. திறந்த உடனே இவர் கேட்பாரு, இந்த பிளாக் சட்டை மேடம் நீங்க தான் டான்ஸா? அதுக்கு அந்த அம்மா, அம்மா நான் தான்
என்ன ஒரே குழுக்கள் இருக்குது. குழு கொடைதான் பொம்பளை பிள்ளை அவங்க அபிநயத்தோட சொல்லுதான். இந்த பிள்ளை நெளிச்ச உடனே இவங்களுக்கு குஷி கொடுக்காது. எப்படி வருஷ நல்லா செஞ்சீங்கன்னா பூதமங்கலத்துல ஒன்னே தாமா போடுவோம். எதுல கேட்டுக்கிட்டு சும்மா வருவாரா? அந்த பிள்ளை செல் நம்பரை வாங்கிட்டு அடுத்த வருஷம் நெளிவா அவன் பேசுவீங்க. இதுக்குன்னே சில பேர் வருவாங்க. இதெல்லாம் ஆம்பளை ஆளுங்க செய்வாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் இப்ப பாருங்களேன், தும்ப பூவா சிரிச்ச முகத்தோட இருக்குங்க. வள்ளிய பூவா முட்டிக்கால் கட்டாதக்கா, பச்சை சலக்கா முட்டிக்கால் கட்டாத நம்ம சாமிக்கு ஆகாது. இன்னும் 2 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்துடும். எதுக்கு? ஊர்காட்டு பொருணிய பூரா இங்கேயே அரிக்கிறது. இங்கே நேரம் கிடைக்கும். ஆமா, நாடகம் ஒண்ணு. இன்னும் ஒரு பொருணி பேசுற இடம் இருக்கு தெரியுமா? 100 நாள் வேலை. எப்படி சொல்றீங்க? ஆத்தாடி, இந்த 100 நாள் வேலை கொடுத்துட்டேன். உலக ஆம்பளையும் பொம்பளையும் சிவபேரியானது. நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 300 ரூபாய் சம்பளம்னே. இந்த 100 நாள் வேலை பார்க்க போற பெண்கள் எப்படி போகணும்? வேலைக்கு போக மட்டும் போகணும். பழைய சேலையை தானே உடுத்திட்டு போகணும். ஆமா. இப்ப போற பெண்களை பாருங்களேன், எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறது மாதிரி பூனம் சேலை, 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ, சிந்தால் பவுடர். எதுக்கு? சிச்சுக்கா வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் எதுக்குங்கிறேன். தூக்கு சட்டியில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்துட்டு போய் வேலை. எப்படி வேலை? எப்படி புல்லுக்கு வலிக்காம சேவிங் பண்றது. 320 அந்த 300 ரூபாய் செத்து போச்சு. இதுல பஞ்சாயத்து கிராக்கு. எப்படி? அவருக்கு அம்மாயில பரங்குட்டிகள் தலைக்கு வச்சு படுத்துருவாரு. இவர் ஊராட்சி மன்ற தலைவர் எங்க போயிருவாரு? கீழையூர் போயிருவாரு. ஆமா, கீழையூர்ல இருந்து பஞ்சாயத்து கிராக் கிட்ட கேட்பாரு. எப்படி? ஹலோ ஹலோ சார், யார் பேசுறது? சார் வணக்கம், கிளர்க் பேசுறேன் சார். பூதமங்கலம் கிளர்க்கா? ஆமா தம்பி, நான் அவசரமா கீழையூர் வந்துட்டேன். சரிங்க சார். நம்ம ஊர்ல வேலை எப்படி நடக்குது? வேலை ஒரு 39 அடி தோண்டி போகும் சார். மயத்தை புடுங்கிட்டேன் சார். என்ன சொல்றேன்? இங்கதான் புரணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப வேலை எப்படி நடக்கும்? அது மாதிரி இருந்துடக்கூடாது இந்த நாடகம் வந்து. அப்ப நாடகம் பார்க்க வந்தா உங்களுடைய முகம்லாம் கண்ணோட்டம்லாம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். எங்க பாட்டும் பரவமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புன்கார வந்து 4 கவிச்சியை பேசிட்டு போறவே பப்புன் கிடையாது. 4 அசிங்கத்தை பேசிட்டு போனாப்ல எனக்கு செலவைக்க போறது இல்ல. 4 வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு கைதட்டி அன்பு உள்ளத்துக்கு நன்றி. ஏன் லைட் ஆஃப் பண்ண? ஓடுப்பா, தெரியணும்ல. சிரிக்கிறாங்களா என்ன ரசிக்கிறாங்கன்னு தெரியணும்ல. கந்தரோட்ட மாதிரி போற அமைச்சு வச்சிருக்க தஞ்சாவூர் எப்படி ரசிக்கிறாங்க தெரிஞ்சா தாப்பா ஆடியன்ஸ் நல்லா இருக்கு. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்ட்டேன். எப்படி? அப்படி மனுஷன் ஆனோ பெண்ணோ சிரிக்கலைன்னு வைங்க, தர்மாஸ்பத்திரியில சுவர் நோட்டோட நிக்கணும். மாசம் 365 நாள் மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த நோய் தீராது. அப்ப என்ன செய்ய வேண்டும்? சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது. உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்துடக்கூடாது. அதுக்காக சிரிக்க வாழ வேண்டும். பக்கத்து வீட்டுல ஒரு கிழவி இறந்து கிடக்க, அங்கே போய்கிட்டு இப்படி சிரிச்சா தூக்கி போட்டு ஏறிக்கிட்டு மிதிச்சிருவாங்க. சிரிக்க வேண்டிய நேரத்துல சிரிக்கணும். அப்ப ஒரு ஆஸ்பத்திரியில குழந்தை வருதியா? ஆமா, 10 வருஷமா எங்க வீட்டு பக்கத்துல சேது மாமா வெளிநாடு போயிட்டாரு, சவுதி அரேபியா. புருஷன் கொண்டாட்டிக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. போகாத கோயில் இல்ல, பார்க்காத ஆஸ்பத்திரி இல்ல, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, குழந்தை பேரு இல்ல. 11வது வருஷத்துல நமது செட்டிச்சியம்மன் புண்ணியத்துல ஆம்பளை பையன் பிறந்துட்டான். ஆம்பளை பையன் பிறந்த உடனே புருஷனும் பொண்டாட்டிக்கு அடைய அப்பா தான் இருக்கிற வெளிநாட்டுல சம்பாதிச்ச காசை பூரா ஊர்ல உள்ள இளவட்டங்களுக்கு எல்லாம் சரக்கா வாங்கி கொடுக்க. பூரத்தாளுக்கு நாடகம், கரகாட்டம், மயிலாட்டம், பிரியாணி, கோட்டு, பித்தலாட்டம் அது நடக்குதா? இது நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாம் நடக்குது. இந்த பிள்ளை, இந்த குழந்தை வளர்ந்த அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கு. இந்த குழந்தைய பாக்குறதுக்காண்டி சேது மாமா 2 கிழட்டு போனதுங்க. 2 கிழவிய பார்க்க போவாங்கல்ல, போய் ஆஸ்பத்திரிக்கு போய் குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க. அடியே கருப்பாயி, இங்க வாரு. 11வது வருஷத்துல வெள்ளரி பழமா பிறந்திருக்கான் பாரு, லட்டு மாதிரி. தண்ணி போல ஜெய்ஸ்ல இருக்காங்க. என்ன அழகு! இந்த பொம்பளை இப்படி பாராட்ட, அதுக்கு ஏத்த பொம்பளை ஆமடி இங்க வாரி. மூக்கு, கண்ணு, காது, காலு எல்லாம் அவங்க சித்தப்பை மோச்சாடே இருக்கிறாரு. எப்படி கொலையாத்துட்டாளா? போனா அப்பன் பேர தானே சொல்லணும். சித்தப்பேன்னு சொன்னதான் தெரிஞ்சு 2 பேரும் அடிச்சு ஜெயிலுக்குள்ள கிடக்காங்க. அப்ப இந்த இடத்துல
ஆகையினாலே கண்டிப்பாக முன்னாடி உட்கார்ந்து எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பாடுங்க, காதாலே பாட்டுகளை கேட்பீங்க. கண்ணால நாடகத்தை பாடுங்க, காதால பாட்டுகளை கேட்பீங்க. சொல்லாம ஒரு வழியுடன் இருப்பீங்க, அற்புதமான சொல்றீங்க. வணக்கம். கண்ணால நாடகத்தை பாடுங்க. முடிவு வரைக்கும் நல்லா இருக்கும். ஆரம்பம் நான் சவு சவுன்னு போயிட்டு வைங்க, கடைசி வரைக்கும் சவு முட்டாய போய். ஏண்டா 2026 உலகம் கம்ப்யூட்டர் உலகம். உட்கார்ந்த இடத்துல நெட்ல வச்சுக்கிட்டு இருக்கேன், உட்கார்ந்த இடத்துல உள்ளங்க அளவுல செல்லுல உலகத்தை அடக்கிட்டேன். அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு செல்லுக்குள்ள உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இருந்த இடத்துல எங்கேயோ நடக்கிற கிரிக்கெட் இன்னைக்கு செல்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த செல்லுல என்னென்ன வச்சிருக்கேன், வாட்ஸ்அப், யூடியூப், பேஸ்புக், வீடியோ கால், கேலரி, இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபைல்ஸ் என்னென்ன உள்ள தள்ளிட்டாங்க. உள்ள தள்ளுறேன், வெட்டு கிளிக்கு வெட்டுறேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு நேரம் முத்தம் கொடுக்க முடியல, செல்ல போட்டு நக்கிறேன். உள்ள அடக்கிட்டேன். இப்படி இருக்கிற காலத்துல இந்த நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்களா? காரணம், உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது என்றால் தவ திரு டி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான். என்று மலியாது, என்று மலியாது, என்றென்றைக்கு மலியாதுங்க. உண்மையா அன்னைக்கு பழையர்வட்டி ராமையா பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. தோப்பூர் கோவிந்தனை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. அம்பலத்தடி ராமையாவை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. காளையார் கோயில் முத்துராமனை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. சுயகவி சொக்கலிங்கத்தை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. பொன்னமராதி ஆர்வப்பா பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. என்எஸ் தங்கவேலப்பா பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. அசோகண்ணனை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. ரவிகாந்தனை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. இளையராஜா அண்ணனை பார்த்தே, இன்னைக்கு என்னைய பாத்துக்கிட்டு இருக்கே. என் பையன் என் பப்பு நான் நடிச்சாலும் நாடகங்களை யாராலும் அழிக்க முடியாது. யாருக்குங்க கவலை இல்ல? கவலை நாடகத்துல மாதிரி எந்த நிகழ்ச்சியிலேயாவது பேசவும் செய்யணும், பாடவும் செய்யணும். இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. எங்களுக்கு மேக்கப் போட ஆளுகள் கிடையாதுங்க. நாங்களா மேக்கப் போடணும். எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறது நாங்களா பாடணும். அது சுதியோட பாடணும். ஆமா, சுதி தவறுச்சுன்னா காலாங்க தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். ஆமா, தாளத்தோட பாடணும். அப்ப எதுல இந்த நாடகத்துல தான் செய்ய முடியும். அப்ப என்ன செய்யணும்? 50 கோடி பணம் இருக்கும். அந்த 50 கோடி பணம் இருந்து என்ன செய்ய? ஐயங்காரி பேக்கர்ல போய் இனிப்பு வாங்கி திங்க முடியாது. அப்படியே முறைச்சு பார்க்க வேண்டியது. எல்லாத்தையும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, திங்க முடியாது. காரணம் இங்க சுகர் தாவிருச்சு. வீட்டுக்குள்ள கேப்ப குழு சப்பாத்தியும் பாய்க்கிற நிலைமை. ஆசை இல்லாத மனுஷன் உலகத்துல யார் இருக்கா? கவலை இல்லாத மனுஷன் உலகத்துல யார் இருக்கா? யாரும் கிடையாது.
எங்க ஊர்ல ஒரு கிழடை 96 வயசுங்க. 96 வயசுமா சாக புழைக்க கிடக்கேன். அது வரைக்கும் உயிரோட கிடக்காரு. உசுறு போகல. 4 மாசமா பொண்டாட்டி நரகள் அள்ளியே ஓஞ்சு போச்சு. ஐயா கடைசி 5வது மாசம் நம்ம தொண்டைக்கு வாய்க்குண்டே உசுறு இருக்கு. எப்படி கட்டில்ல படுத்து கிடக்க இழுத்துக்கிட்டே கிடக்க. உசுறு போகல. என்ன எது மேல உசுறு இருக்கு? எது மேல? அத பார்க்கணும். அத பார்க்கணும். அத பார்க்கணும். 96 வயசு நல்லா சம்பாரிச்சு வச்சிருப்பாருல்ல. எதை பார்க்க போறான்னு ஊரு ஜனமே கூடி இருக்கு. இப்படிதான் கூடி உட்கார்ந்துருக்காங்க. சரி. இந்த கிழடை மண்ணு சம்பாரிச்சாரு. ஆமா. நிறைய சொத்து வச்சிருக்காரு. அந்த மண்ணை ஒரு டம்ளர்ல போட்டு கரைச்சு தண்ணியை ஊத்தி வாயில ஊத்துங்க உசுறு போயிரும். குடிச்சாரா? அப்படி சொன்ன உடனே டம்ளர்ல தண்ணி எடுத்து மண்ணை கரைச்சு அரைச்சு வாயில ஊத்த பொண்டாட்டி ஊத்துறாங்க. அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு குடிச்சாரா? பொண்டாட்டி இப்படி பார்த்துட்டு உசுறு போச்சா? போச்சா? போகல. திரும்ப என்ன செஞ்சாரு? மறுபடியும் எப்படி? அத பார்க்கணும். அத பார்க்கணும். அத பார்க்கணும். என்னடா தைரியம் இன்னும்? பணத்து மேல ஆசை. ஒரு பணம் இருக்கு, பணம் நகரத்துக்கு மேல ஆசையா இருக்கு. உடனே பொண்டாட்டி ஒரு 50 ரூபாய் தாள எடுத்துட்டு வந்து 2-3 கிழிச்சு அத டம்ளர்ல போட்டு இங்க ஒரு நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. சக்தி வண்டி ஆக்கிருக்கு. டம்ளர்ல ஊத்தி சரி அந்த அந்த பணத்தோட இப்படி வாயில ஊத்த அந்த பணத்தை குடிச்சிட்டு பொண்டாட்டி எப்படி பார்த்தாரு? உசுறு போச்சா? போச்சா? போகல. அப்புறம் மறுபடியும் அத பார்க்கணும். அத பார்க்கணும். அத பார்க்கணும். எதை தாண்டா பார்க்க போற சண்டா? இல்ல ஒருவேளை பிள்ளைங்களை பார்க்க ஆவலா இருக்கு. 96 வயசுல பிள்ளைகளை பார்க்காம கண்டு இருக்கேன். வெளிநாட்டுல ஒத்த மையம் வெளிநாட்டுல இருக்கேன். சரி. அவனை போன் பண்ணி வர சொல்லி 3 பொம்பளை பிள்ளை 3 பேத்தை வர சொல்லி அது ஐயங்கார் பேக்கரியில பால் பாக்கெட்டை வாங்கி ஆமா பண்ணுதான் வாங்கிட்டு வந்து நம்ம அப்பா இப்படி கிடக்காரு நினைச்சப்பட்டவரு வேகமா ஓடியாந்து பாலை அடுப்புல காய வச்சு 3 டம்ளர்ல ஊத்தி 3 மக்கள் இப்படி ஊத்துதுங்க. சரி. 3 டம்ளர் பாலை குடிச்சிட்டு மக்களை இப்படி பார்த்துட்டு உசுறு போச்சா? போயிருக்குமே. போகல. அப்புறம் அத பார்க்கணும். அத பார்க்கணும். கட்டின பொண்டாட்டி தலைமாட்டில நிக்குது. வெறுத்துக்கு நம்பியா தூமிய குடிக்கு எதைத்தாண்டா பார்க்க போற? நரகலள்ளி ஓய வச்சுட்டியாடா? இல்ல ஒரு எனக்கு சந்தேகம் மகமா இருப்பாங்கல்ல. மகள்லாம் வந்துருச்சுங்க. அப்பதான் கட்டின பொண்டாட்டி சொல்லுது, எங்க என்னைய தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்டி ஒண்ணு வச்சிருந்தாரு நல்ல பொண்டாட்டி பக்கத்து ஊர்ல. அத கூட்டிட்டு வாங்க, அத பார்த்துட்டு உசுறு போயிடும். அது ஓட்டப்பள்ளு முண்டை 80 வயசு இருக்கும். ஆமா வரும்ல. அத போய் கூப்பிட்டா வர வேண்டியதானே? பழைய லவ்வரா சீமக்கருவல்ல நங்கூரம் போட்டிருக்காம இருக்க. ஆமா பிரிவு பண்றாங்க. அவங்க தலைவேற சீவி அப்படி கனக மரத்தை வச்சு பவுடர் அடிச்சு வேகமா இங்க பழைய லவர் இப்படி கிடக்காரு வேகமா வந்து அடுப்புல பாலை காய வச்சு எங்க உங்க நாதான் உங்க சீமக்கருவல் லவர் வந்துட்டு இந்த பாலை சாப்பிடுங்க. அந்த பாலை குடிச்சிட்டு லவ்வரை இப்படி பார்த்துட்டு உசுறு போச்சா? போகல. மறுபடியும் அத பார்க்கணும். அத பார்க்கணும். ஊரு ஜனம்லாம் கிளம்பிட்டான். வெறுத்திருப்பேன் ஆளு. இவனை லாரி ஏத்தி கொண்டா கூட இவனை சாக மாட்டான்டா. கட்டின பொண்டாட்டி தலைமாட்டில நிக்குது. என்ற தாய்க்கு பின் தாரம்ல. ஆமா. இல்ல சண்டாளா நீ பெத்த மக்களும் வந்துருச்சு. 3 மாதம் இருக்கிறடா. உன் கள்ள பொண்டாட்டி வந்துருச்சு. ஒத்தமைய சம்பாதிக்க போன சவுதியில இருந்து அவனும் வந்துட்டான். இந்த கடுப்புல கட்டின பொண்டாட்டி எதாண்டா பார்க்க போறேன்? எதாண்டா பார்க்க போறேன்னு இந்த காலை தூக்கி இப்படி மிதிக்க போச்சுல. அத பார்த்த உடனே உசுறு போயிடுச்சு. அத பார்க்கத்தாண்டா கிடந்திருக்கேன் சட்டானே 96 வயசுலயே. அப்ப 50லும் ஆசை வரும்ட்டான். கவலையில்லாத மனுஷன் உலகத்துல யாரும் கிடையாது என்று சொல்லிக்கொண்டு தயவு செய்து சினிமா கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்காம நாடக கண்ணோட்டத்தில் நாடகத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்ன காலத்திலும் புன்னகரமாக விளங்கக்கூடிய நமது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பூதமங்கலம் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செட்டிச்சியம்மன் கோவில் பங்குனி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். அனைவரும் காண வருக. ஸ்ரீ விசுவாச வருடம் பங்குனி மாதம் சூத்துல மச்சம் எங்க காமிங்க பாப்போம். ஆச்சுடுவாங்க. சுக்கில பட்சம் 8ஆம் நாள் 22/3/2028 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமர்ந்துள்ள இந்த சிங்கார கலையரங்கில் கீழவளவு உயர்தரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் தமிழகத்திலேயே தலை சிறந்த நடிகர்கள் பங்கேற்கும் ஸ்ரீ வள்ளி திருமலை என்னும் புராண நாடகம் உங்கள் முன்னது விமர்சையாக நடைபெற உள்ளது. அன்பு ரசிக பெருமக்களே, குறிப்பா தாய்மார்களுக்கு சொல்றேன், இந்த நாடகத்தை இது பங்குனி மாசம் இன்னும் கொஞ்ச நாள்ல உத்தரவு வரப்போகுது. இந்த நாடகத்தை உங்களை காலைல கும்பிட்டு சொல்றேன். ஆண்களும் பெண்களும்
காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்த தொட்டிக்கு இருந்து பாருங்க. இருந்து பார்த்துட்டு செட்டிச்சி அம்மட்ட என்ன நீங்க காரியம் வைக்கிறீங்களோ அடுத்த வருஷம் அந்த காரியம் உடனே நிறைவேறும். அப்படி மீறி பப்பு டான்ஸ பார்த்துட்டு எந்திரிச்சு போனீங்கடா செட்டிச்சி அம்மனுக்கு பொதுவா சொல்றேன் வகுத்த அளவு ஓடிடும். அதிகாரம் பூசி சொல்றேன், படிக்க சிரிக்க கூடாது. முருகனுடைய வேலை பார்க்கணும், வள்ளி நாரதனுடைய தர்க்கத்தை பார்க்கணும். ஆமா, ஏன் தெரியுமா? உலகத்துல எந்த மொழிக்கு தெய்வம் கிடையாது, தமிழ் மொழி ஒன்றுக்குத்தான் தெய்வம். அது யார் தெரியுமா? அவர்தான் முருகப்பெருமான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதங்கு காண முடியார். எட்டயாபுரத்தில் பிறந்த முண்டாசு கவிஞர் பாரதியார். அமெரிக்கா ஐநா சபையில 5000 மொழிகள் தேர்ந்தெடுத்தாங்க. இதுல சிறந்த மொழி எந்த மொழி என்றால் நாம் பேசுகின்ற தமிழ் மொழிதான் சிறந்த மொழி என்று ஐநா சபையை தேர்ந்தெடுத்து விட்டது. செட்டிச்சி அம்மன் போட்டாவை பாருங்க, அம்மன் துணை இருக்கும். கருப்பசாமி போட்டாவில் பாருங்க, அருவாளோட கருப்பசாமி துணை இருக்கும். அதே மாதிரி ஐயப்பன் போட்டாவில் ஓம் சாமியே சரணமையப்பான் இருக்கும். ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போட்டாவில் போட்டு பாருங்க, அருமையான வசனம் இருக்கு, யாம் இருக்க பயமே. எந்த போட்டாவில் இருக்கு? அப்ப தமிழ் கடவுள் முருகப்பெருமான காலையில முருகனும் வள்ளியும் மாலை மாத்தையில இந்த பெண்கள்லாம் முன்னாடி வந்து குலவை ஓட்டு மலர் தூவி வாழ்த்திட்டு போனீங்கடா உங்க திருமாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆன பெண்களுக்கு கல்யாணம் ஆன பெண்களுக்கு உடனே டைவர்ஸ் ஆகாது. ஆகாது முருக மாதிரி அழகான குழந்தை பிறக்கும், புத்திர பாக்கியம், புத்திரஸ்தானம் கிடைக்கும். வீட்டுல புத்திர பாக்கியம் இருந்தால் புத்திர பாக்கியம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்தில் நடிக்கவிருக்கிற நடிகை சியாமணிகள், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்பு சிவேந்தன், தேனிசை தென்றல், புராண விளக்க உரையாடும் தென்னாட்டு கலைமகன் என்று போற்றப்படுகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது திருப்புவனம் அருகாமையில் உள்ள கீழர் ஆகிய மாநகர் கண்டெடுத்த அன்பு சகோதரர் டி.ஏ. ஜெயபாண்டி அவர்கள் இவர்களுடைய வேலம் வேலம் விருத்தமாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாடும் பைந்தவேல் செல்வி குயிலிசை கோவிலவாணி, இசைக்குயில் தன் இனிய காலத்தால் உங்கள் செவிகளை எல்லாம் குளிர வைக்க வரும். புராணங்களை இந்த மேடையில் தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்க வரும். தமிழக ரசிகர் மனதில் நீங்கா இடம்பெறக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி நமது ராமநாதபுரம் மாவட்டம் பாத்திமனூர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி மாநகர் கண்டெடுத்த அன்பு சகோதரி கே.எஸ். மல்லிகாதேவி அவர்கள் இவர்களுடைய ஸ்ரீ மல்லிகாகியாக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கென்று அவரா இல்லை அவருக்கென்று பாட்டா, நடிப்பிற்கென்று அவரா இல்லை அவருக்கென்று நடிப்பா என்று சொல்லக்கூடிய அளவில் புராண புயல், இதிகாச சுடர், புராணங்களை தெல்ல தெளிவாக புரட்டி எடுக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடத்திய ஆவே என்று ஒத்த காலில் ஒத்த கால என்ன வாதம் அவருக்கு பிடிவாதமா இருக்காரியா? உங்கள் ஐவா நட்சத்திரம் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு சிந்திக்கக்கூடிய கதைகளை சொல்லக்கூடிய எனது அன்பு மாப்பிள்ளை செமிடிப்பட்டி மாநகரில் எடுத்த எஸ். ஜெயபாத்திமன் அவர்கள் இவர்களுடைய நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாக தேடக்கூடிய ஆறுமுடிய சக்கரவர்த்தி, ஆறுமுடிய பின்பாட்டு சக்கரவர்த்தி, நம்மை பெத்த தாய் அம்மாவுடைய பாடலையும் நம்மளை வளர்த்த தகப்பனாருடைய பாடலையும் இந்த மேடையில் அருமையாக பாடக்கூடிய நம்முடைய வாசிப்பாளர் புறநாத்தாலும் தமிழகமெங்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற நமது சத்திரக்குடி அருகாமையில் உள்ள தெஞ்சி எந்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் ஜி. பாலச்சந்திரன் அவர்கள் இவர்களுடைய அருமையும் அன்பிப்பார். அப்பனாத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நான் வளர்த்த பூன்னு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்கிறது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனாத்தாலும் கண்ணுக்கு தெரியல, ஆளான பின்னாலும் பாசந்தான் புரியல, கொத்தோடு நான் வளர்த்த பூன்னு நெஞ்சில குத்தி குத்தி கிழிக்கிறது கொஞ்சம் கூட அஞ்சல. அப்பனாத்தாலும் கண்ணுக்கு தெரியல.
பெத்த தாய் மேல பாடுறாங்க, யோசிக்கிறேன் கைதட்ட. நன்றி நன்றி நன்றி, அருமையான பாடல். கைதட்டிய ஒரு சில உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி. அதுக்கடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி குமரன் மிருதங்கத்தில் தனக்கென்று ஒரு வெற்றி முத்திரையை வைத்து வருகின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி, நமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு அண்ணன் அரசகுலம் டிவி ஜெயம். டிவி ஜெயத்துக்கு குருநாதர் யார் தெரியுமா? டிஎஸ் ராஜப்பா. நாளைக்கு அவருடைய விழா. என்ன தம்பி, நாளைக்கு டிஎஸ் ராஜப்பாவுடைய விழா. அன்பு அண்ணன் டிவி ஜெயம் அவர்கள் 300 மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அவருடைய பிரதம சிஷியராக திகழக்கூடிய பல ஜாம்பவான்கள் பிறந்த திருப்பவனம் அருகாமையில் உள்ள கல்வி முறையைச் சேர்ந்த அன்பு தம்பி வி எம் சேதுராஜன் அவர்கள் இவருடைய மிருதங்கம் தொப்பிதான் தவேலா. அண்ணாமலை மாஸ்டர் அருள்வா சின்னையா பால்குடி இசைக்கலைஞர் பாராட்டி ரூபாய் 101 அன்பு தெரிவித்த அன்பு உள்ளத்துக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் நன்றி 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 நன்றி. போடுங்க. அடுத்தபடியாக மிருதங்கத்துக்கு இணையாக தயவு செய்து நம்ம ஊர்ல வந்து எப்பயுமே கிடையாது, அன்பளிப்பு யாரும் கொடுக்க தேவையில்லை, யாரும் கொடுக்க கூடாது. தயவு சொல்றது அன்பளிப்பு கொடுக்காது. அதே மாதிரி நீங்க நடிகர்கள் வந்து கொச்சையான வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பெட்டிக்கடை வச்சிருக்கவங்க எல்லாம் ஆள் உட்கார்றதுக்கு தகுந்த மாதிரி வெளியே போயிருங்க. பெட்டிக்கடை வந்து உட்கார்றவங்களுக்கு இடையூறு இல்லாம கடை வெளியேற்றுங்க.
ஆமா விளக்கம் சொன்ன மாதிரி யாரும் தொண்டு உங்களுடைய கைதட்டு ஆரவாரம் இருந்தாலே போதும். எங்களுக்கு நல்ல நாடக அமைப்பாளர் சம்பளம் கொடுக்கிறாரு. அந்த சம்பளத்தை வச்சு நாங்க நல்லா திருப்தியா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, தயவு செய்து யாரும் துண்டு பிரசாரம் அளிக்க வேண்டாம். வந்திருக்கிற நடிகர்கள் யாரும் கொச்சையா பேச மாட்டோம். அப்படி பேசி காசை வாங்கிட்டு போனா அது நிலைக்காது. நன்றி. தெரியும், நீ சமணம் போட்டு உட்காரு, இங்க தெரியுது. அது மிருதகத்திற்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரெண்டிற்கு மரியாதைக்குரிய மிருதகத்துக்கு இணையாக பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு தம்பி நமது கருவனூரை சேர்ந்த ரிஷிகேசன் அவர்கள் இவரை பலவாத்தியத்தை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக தாளத்தை இசைக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நமது தாய் கிழவி படத்தில் நடித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் வீட்டு பிள்ளை நடிச்சிருக்காரியா? எப்படி முகம் தெரியாம ஒரு சீன் வருவாரு, முகம் தெரிய மாட்டேங்குது. முகம் மாலை மறைச்சிடும். மாலை மறைச்சிடும் அப்படின்னா என்ன செத்து பணமா தூக்கிட்டு வருவாங்க. உங்கள் ஐவா நட்சத்திரம் நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமையில் உள்ள புளியங்குளத்தை சேர்ந்த ஆட்சி கருப்புராசா அவர்கள் இவர் நம்முடைய சின்சா. ஆமா, ஒத்த குத்துட்டேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு. அவங்க என் பேரை சொல்ல போறேன். யாரு கேட்டா உங்க பேரு எல்லாரும் தெரியுமே. உங்க பேரு தான் தெரியும், நாங்க சொல்ல சொல்லலையே. சொல்ல சொல்லாட்ட ஊர்ல வைவாங்கல. அந்த புள்ள ஒண்ணு கூட்டி, அந்த புள்ள எங்க நாட்டிய ஒய்யாரி நடன சிங்காரி நாட்டிய தாரகை சின்ன சிறு சிட்டு செம்பவளம் மட்டும் நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கோலா. ஆமா, நமது மதுரையை சேர்ந்த எஸ் பிரித்திகா அவர்கள் இவர்கள் வழியில் டான்ஸ் அக்காமி. அடி ஒய்யார நடனது இந்த ஊருக்குள்ள வந்த உள்ள எத்த மகரத்திடமே அதரவு சொல்லலையே, அதரவு சொல்லலையே. எத்தனை ஆம்பளை இருக்கட்டும், ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறது, தலை குனிஞ்சு நடக்கிறது யாரைட்டு இருக்கு? பெண்ணை தான் இருக்கு. இன்னைக்கு ஆடுற கட்டிங்க போட்டுட்டு ஆடுற அதே அப்பா யாராரு இன்னைக்கு சொல்றேன், ஒரு குடும்பத்துல பெத்த தாய் இறந்துட்டாங்க வைங்க, அறுசுவை உணவு போயிரும். கட்டிய மனைவி இறந்துட்டா சகலமும் போயிரும். மனைவி சொல்லே மந்திரம் உண்டாங்க. என்னைக்கு மனைவி சொல்ல கேட்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம படிப்படியா முன்னேறுவோம். யாராரு கட்டிங்க போட்டுட்டு பெத்த தாய் கட்டிய மனைவியை அடிக்கிறானோ அடுத்த ஜென்மத்துல கை கால் விளங்காம போயிருவேன். இதே உண்மை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம 500 ரூபாய் சம்பாதிப்போம், அது 5000 ரூபாய் ஆக்குறது யாருங்க? பெண்கள். அதனாலதான் பெண்கள் என் நாட்டு கண்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக பாட்டு வைத்து மைக்கு குயிக்கு பியூட்டிஃபுல் மைக் செட், வண்டர்ஃபுல் மைக் செட், சிறந்த முறையில் தனக்கு நேரில் என்று வேட்டி முறைத்து ஒட்டி வருகின்ற ஒளி அமைப்பு சந்தியா ரேடியோஸ். இருப்பிடம் நமது நல்ல சுக்காம்பட்டி, உரிமை அன்பர் சித்திரவேல். உண்மையிலே அருமையான ஒரு நன்றி நன்றி. ஆரம்பத்தில் கூட கொஞ்சம்
இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போக போக தான் தெரியும் பொன்னம்பலம் செய்தி. ஆமாங்க. பழக பழக தான் தெரியும் மரிச்சூர் பள்ளிய பாப்பா செய்தி அப்படின்னு பழமொழி சொன்னாங்க. நன்றி 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 நன்றி. அருமையான ஒளிபெருக்கி. ஏண்டா நாங்கெல்லாம் மாசம் 30 நாள் நாடகம் ஆடுறவங்க. இந்த ஒளிபெருக்கி நல்லா இருந்தா தான் நாங்க உங்ககிட்ட பேர் எடுக்க முடியும். சில ஊர்கள்ல தண்ணியை போட்டு உட்காந்துறேன் ஆபரேட்டர் ஒரு மசுரு நடக்குதுல. இங்க மைக்கில் அம்மாண்டா போடா நொம்பாங்குது, ஆத்தாண்டா போடா கோத்தாங்குது. அருமையான சந்தியா ஒளிபெருக்கும் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கலையரங்கம் அருமையான கலையரங்கம் சொல்லவே வேண்டியதில்லை. நடிகர்களுக்கு ஏற்ற வசதியுடன் கலையரங்கம் அமைத்த நமது பூதமங்கலம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக் கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்துக் கொண்டிருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களில் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது கமுதி அருகாமையில் உள்ள சம்பவகுளத்தைச் சேர்ந்த அடியன் சண்முகராஜா பப்பூர் மற்றும் சேடி பரதேசியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி நன்றி நன்றி. என்ன வாத்தியார சொல்லுங்க. பிரித்தியாவுக்கு அருமையா பாடுனீங்க. ஆமா. எங்க சேது மாமா என்னைய தூக்கி ஒரு பாட்டு பாடுச்சு. உங்களுக்கு இந்த கொஞ்சம் பொறுங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தாண்டி போயிடுச்சியா? இதுக்கு மட்டும் நல்லா வாசிக்காங்கடா. பாத்தீங்களா? எல்லாரும் தாய்மார்கள் எல்லாம் சிரிக்கிறீங்க. சிரிக்கப்படாது. எல்லாரும் இறக்கத்தான் போறோம். மனிதனுக்கு பிறப்பு என்பது பொய்யுங்க, இறப்பு தான் மெய். இறக்க போனாலும் சிறக்க போகணும். என்னத்தை கொண்டு போறோம்? நம்ம சம்பாதிச்ச தென்னந்தோப்பு வருமா? செத்து கூட்டு போயில. நம்ம கட்டிய மனைவி வருவாளா? நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி வருவானா? நம்ம சம்பாதிச்ச பணம் வருமா? அதுக்கெல்லாம் ஏன் அந்த கருப்பனை உள்ள தள்ளிட்டு இப்படி ஆடுறீங்க? என்ன யாரு மடங்கு செய்ய போறோம்? சீக்கிரம் கிட்னில போய் சாடிடும். குடிச்சவங்களுக்கு சொல்றேன், இன்க்ளூடிங் நான் யோக்கியம் கிடையாது, நானும் குடிச்சவன் தான். இத குடிச்சதுனால மனைவிக்குள்ள இன்பத்தை தர முடியாது. நம்ம வீட்டுல குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. பிள்ளைகளை நல்ல முறையா படிக்க வைக்க முடியாது. இதாங்க உண்மை. அந்த பாட்டினுடைய வரிகளை கேளுங்க. வீடு வரை உறவு, வீடு வரை உறவுண்டா இறந்த அன்னைக்கு சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க. வீதி வரை மனைவி, கொள்ளிக்கூட உடைக்க தொட்டிக்கு மனைவி ஒரு வாரம் கழிச்சு ஆட்டுக்கறி எடுத்து தின்னுக்கிட்டு இருப்பான். காடு வரை பிள்ளை, மொட்டை ஓடுறதுக்கு வருவேன் மயன். மொட்டை ஓட்டுக்கு வருவானா? எங்க அப்பாவை தோண்டுங்க, புதைச்ச வனத்தை தோண்டுவேன். ஏன்? மோதிரத்தோட புதைச்சிட்டாங்களா? ஐயா ஐயா. மறுபடியும் தோண்டி மோதிரம் வந்தா பாப்பேன், இல்லாட்ட விரல வெட்டிடுவாங்க. காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு? எதுவும் வராதுங்க. அண்ணா கொடி கயிறை கூட வெட்டிக்கிட்டு விட்டுருவேன். என்ன போகும் தெரியுமா? ஒவ்வொரு மனிதன் செய்த பாவமும் புண்ணியமும் தான் சுடுகாட்டுக்கு போகும். அப்ப என்ன செய்யணும்? செட்டிச்சியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், போட்டியோட வாழுங்க, பொறாமையோட வாழாதீங்க. இந்த பூதமங்கலத்துல ஒருத்தர் 5 மாடி வீடு கட்டி வாழ்றாரா? எழுத்த வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறேன்? அவர் மாதிரி உழைச்சு நம்ம வெளிநாடு போய் 6 மாடி வீடு கட்டணும் நினைக்கிறவன் தாங்க மனுஷன். அவன் 5 மாடி கட்டிட்டானே, கேரளாவில் போய் முட்டையை ஓதிட்டு வந்து வச்சு அவனை கூரை விட்டு கொண்டு வந்துருவான். அவன் விளங்குவானா? கெடுவான், கேடு நினைப்பான். தான் வாழ பிறரை கெடுக்க கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கு உலகம் சொல்ற அளவுக்கு வாழ்ந்த மனிதர் யார் என்று கேட்டால் இந்தியா வல்லரசாக வேண்டும், இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவையே அதிர வைத்த ஏவுகணை நாயகன் ராமேஸ்வரம் பேய்கரும்பில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்காரே டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் உலகத்தில் மறக்க முடியாத ஒரு மாமனிதன். பூதமங்கலத்துக்கு வந்த விருந்தாடி, இந்த திருவிழாவுக்கு வந்த விருந்தாடி, உன்ட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு, எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. உன்ட்ட எத்தனை குழந்தை இருக்கு? அடுத்த கேள்வி, என்ன படிக்கிறான்? 50,000 பணம் இருந்தா நாளைக்கு செலவு பண்ணிடலாம்ங்க. உலகத்தில் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம் என்று சொல்லிக்கொண்டு இந்த பூதமங்கலத்தில் 100 அப்துல் கலாம் உருவாக வேண்டும், 100 அன்னை தெரசா உருவாக வேண்டும், 100 பேர் டீச்சராக வேண்டும், 100 பேர் காவல்துறை அதிகாரியாக வேண்டும், 100 பேர் ராணுவ அதிகாரியாக வேண்டும், 100 பேர் லாயர் ஆகணும், 100 பேர் ஜட்ஜ் ஆகணும், 100 பேர் டாக்டர் ஆகணும், 100 பேர் நர்ஸ் ஆகணும், 100 பேர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகணும், 100 பேர் யூனியன் ஆபீஸ் போகணும், 100 பேர் மின்சார வாரியத்துக்கு போகணும், 100 பேர் ஓட்டுநர் ஆகணும், 100 பேர் நடத்துனர் ஆகணும், 1000 பேர் விவசாயி ஆக வேண்டும், 100 பேர் எங்களை போன்று கலைஞர்களாக வேண்டும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்கள்.
எனது அன்பு தாய்மார்களே, 12வது பரீட்சை ஒரு பரீட்சை இருக்கு, 10வது பரீட்சை நடந்துகிட்டு இருக்கு. ஆம்பளைய காட்டுக்கு வேலைக்கு போயிருவோம். தாய்மார்களுக்கு சொல்றேன், தயவு செய்து பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுக்காதீங்க. டிவியை ஆஃப் பண்ணிருங்க. அவன் நல்ல மார்க் எடுத்தாண்டா 10வது முடிச்சு நல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்க்கலாம். 12வது நல்ல மார்க் எடுத்தா நல்ல கல்லூரிகள்ல சேர்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு படிக்க வைங்கள் சொல்லிக்கொண்டு இரு சக்கரத்தில் டூ வீலர்ல போறவங்க தயவு செய்து சங்கி அடிச்சுட்டு போகாதீங்க. தலைக்கவசம் உயிர்கவசம், முகக்கவசம் உயிர்கவசம் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாடகத்துடைய தலை சிறந்த நடிகர்களையும் தலை சிறந்த இசைக்கலைஞர்களையும் சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் நமது மணியம்பட்டியை சேர்ந்த பி ஆதினமிலகி அவர்கள் அண்ணன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். அவருடன் உறுதுணையாக மதுரை அருகாமையில் நமது வேல உப்பிலிக்குண்டை சேர்ந்த ராஜ நடிகர், சென்னையிலே இன்னும் ஒரு சில வடங்களில் கலைமாமணி பட்டத்தை பெற இருக்கின்ற ராஜ நடிகர் பேரன்பிற்கு வெளியாகக்கூடிய அன்பண்ணன் மாயகிருஷ்ணன் அவர்களும் இந்த நாடகத்தை இணைந்து உங்களுக்கு அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, சங்கரநாத சுவாமிகள் 64 நாடகம் எழுதியிருக்காரு. நீங்க பார்க்க வேண்டிய சத்தியவான், சாவித்திரி, பவளக்கொடி, தூக்கி நந்தனார், பக்த மகேஸ்வரி, பக்த பிரகலாதா, பக்த மார்க்கண்டையன், எந்த நாடகம் சத்திய ஹரிச்சந்திர மயான காண்டம், வீரபாண்டிய கட்டபொம்மன், அது போக மகமாயி, அது மாதிரி மதுரை பாண்டி, எந்த நாடகமா இருந்தாலும் அன்பண்ணன் மணியம்பட்டி கண்டெடுத்த ஆதினமிலகி அண்ணனையும் அன்பண்ணன் மாயகிருஷ்ணனின் நாடுகள் சிறந்த நடிகளை கொண்டு அமைத்து தருவான்னு சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடுங்க. கண்ணா ஹோட்டல்ல அருமையான சாப்பாடு, என்ன வேண்டாலும் சாப்பிட்டுக்கங்க. நல்ல வயசு பசியார சாப்பிட்டோம். பூதமங்கலம் கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடுவோமா? அனைவர் வருவர் என வரவேற்கும் கிராம பொதுமக்கள் பூதமங்கலம் சார்பாக வருவர் என வரவேற்று எங்களது கைப்படியார் நண்பவர்கள் நட்பு இருக்கிறோம்.